ஹாய் மக்களே, ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ரோட் பார்த்தீங்களா? அதில் எடுத்தோன்னே ஒரு சென்டென்ஸ் வருதுங்க. அதை பற்றி நம்ம தளபதி கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் அந்த வீடியோ. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ட்ரூ லீடர் நாட் ரைஸ் ஃபார் த பவர் பட் ஃபார் த பீப்புள். அப்படின்னா என்னன்னா, ஒரு உண்மையான தலைவன் பவருக்காக ரைஸ் ஆக மாட்டான், மக்களுக்காக ரைஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் மக்களுக்காக வருவோம், பவருக்காக வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தளபதி யாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் உண்மையான லீடரா தளபதி? நம்ம தளபதி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாரு. எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஏதாவது ஒரு 2-3 தொகுதி ஜெயிச்சா பவர் தானே கிடைக்கும். அது நான் மக்களுக்காக எலெக்ஷன் நிற்கிறீங்க, அப்போ பவருக்காக தான் நிற்கிறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் ட்ரூ லீடர் கிடையாது தளபதி. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் படத்துலேருந்து வர ஸ்டேட்மெண்ட் தானே. அடுத்து சப்போஸ் நீங்கள் தான் ட்ரூ லீடருங்க, நாங்கள் ஒத்துக்கிறோங்க, நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டோட ட்ரூ லீடர் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? அதையாவது சொல்லுங்கள். நான் மக்களுக்காக இது பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். படத்தில் நடிச்சிங்க, அதுதான். ஒரு சிகரெட்டை எங்கே வச்சு எடுக்கலாமா, மேலே தூக்கி போட்டு பிடிக்கலாமா, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. எவ்வளோ ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? சப்போஸ் நீங்கள் தான் தளபதி, உண்மையான லீடர் தளபதி, த ட்ரூ லீடர் நீங்கள் தான் அப்படின்னா பவருக்கு வராதிங்க, எலெக்ஷனில் நிற்காதீங்க. கட்சி மட்டும் இருக்கட்டும், எலெக்ஷனில் யாரும் நிற்க தேவையில்ல. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தது நான் 5 படம் நடிக்க போகிறேன், இந்த 5 படத்தோட சிலையை மக்களுக்காக கொடுத்துட்றேன், எல்லாம் மக்களுக்காக அப்படின்னு சொல்லுங்கள். இதோ ஃபஸ்ட்டு படம், இந்த படம் வந்து மதுரைக்கு, 2வது படம் இது திருச்சிக்கு, 3வது படம் இது கோயம்புத்தூருக்கு, 4வது படம் இந்த ஊருக்கு, 5வது படம் இந்த ஊருக்கு கொடுங்களேன். அப்போ ஒத்துக்கிறோம், நீங்கள் மக்களுக்காக வந்த மக்கள் தலைவர். தளபதி கொடுக்கலாம், மக்கள் தலைவர்னு சொல்கிறோம். ஏன் தளபதி எதையாவது உளறிட்டு இருக்கிறீங்க படத்தில்? என்ன மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் உண்மையான லீடர்? நம்ம தளபதி உண்மையான லீடரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.